டக்குன்னு போட்டு ரூம் ஐடி கிரியேட் பண்ணு 1 to தெம்புக்கு தான் கேட்டேன். அது வீடியோ ரெக்கார்டுக்கு தான் கேட்டேன். டேய் நீ ஓடிடுடா. டேய் நீ ஓடிட்டா நான் மண்டி போறேன்னு வாத்தா. இந்த போனுக்கு ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கிரேசி ஒரு 2-3 நாளா உன்னை பார்த்துனாங்கிறேன். நடவடிக்கை சரியில்லை, பாத்துக்கோ. வந்த உடனே ட்ரெண்டிங் ரூம் போயாச்சு. இல்ல ஆள் லாக் ரூம்ல இருக்காரு. அது ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்ல 3 பொண்ணுங்க இருக்கு. 3 பொண்ணு இருக்குது. அது நான் கிரேசி பக்கத்துல உட்காருவேன். அப்படி போட்டி போடுறாங்க. அது சரி. என்ன சிங்கிள்ங்கிற கெத்து போய் கமிட்டட் ஆயாச்சா? இன்னி தனிமை ஃபீல் கிடையாது போல. ஐயோ கொஞ்ச நாள் நான் இல்லன்னு என்னமெல்லாமோ லைவ்ல நடந்துட்டு இருக்கு. சிங்கிள் பாய்ஸ் எல்லாம் கமிட்மெண்ட். அது அழகா ஐபில உருட்டி வாமா போலாம் சொல்லி லாக் ரூம் போடுறாங்க. போடு பாத்துக்கிறேன். சரி நான் முடிஞ்சா நான் ஒரு ஐடி நம்பர் தரேன். முடிஞ்சா அதை கரெக்ட் பண்ண முடியுமா? தளபதியோட ஐடி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யார் கரெக்ட் பண்றீங்க? ஒரு ஐடி நம்பர் தரேன். மோஸ்ட் நான் கரெக்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு சுவாதி இருக்கா, அதான் எனக்கு வேற யாரும் தேவையில்ல. இல்ல நீங்க பண்ண முடியாது. அது வாய்ப்பு இல்ல, உங்களால முடியாது. ஒண்ணு ஆர்சி பண்ணலாம் இல்லைன்னா கிரேசி பண்ணலாம். 2 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் பண்ணலாம். யார் பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நானும் கண்டுக்குள்ள இருந்து பேசுறேன். ஓகே, தளபதியோட ஐடியும் மிஸ்ஸஸ் தளபதியோட ஐடியும் கொஞ்சம் அந்த ஐடி முன்னாடி நீங்க வந்து கெத்துன்னு பில்டப் மட்டும் விட்டா போதும். ஆட்டோமேட்டிக் அந்த ஐடி உங்கள்ட்ட விழுந்துரும். மேலவா விழுந்துருச்சுன்னா வச்சு செஞ்சுக்கணும். சரியா? நீங்க எல்லாம் கழட்டி விட வேண்டாம், அதுவே கழட்டி விட்டு போயிடும். அதெல்லாம் உண்மைதான். சரியா? உங்களுக்கு வேலிடிட்டி வந்து அது கொடுக்கறது 2 மாசம் கொடுக்கும். 2 மாசத்துல உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். வேணாம், சும்மா இருங்க. சீரியஸா சொல்றேன். அந்த ஐடி 2 மாசம் தான் உங்களுக்கு வேலிடிட்டி. அதுக்கப்புறம் சுவாதி கோவம் வரும். ஐடி நம்பர் தர்றேன். ஆனா இப்ப வந்து அது லவ் கார்டு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரியா? நீங்க ப்ரொஃபைல் வியூ பண்ணோன்னா அந்த லவ்வர்கிட்ட சொல்லி ஐடி பிளாக் எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப பத்தினி மாதிரி. ஆனா ஈஸியா உசார் பண்ணலாம். ஆனா பிளாக் பண்ணிட்டு அவன்கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் அந்த பிளாக் எடுத்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணும். இல்ல உங்க ஐடியை விசிட் பண்ணும். விசிட் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள்ட்ட வருதுன்னு. சரியா? அதை எப்படி உருட்டணுமோ ஒட்டிக்கிங்க. அப்ப அந்த ஐடியா உன்னோட ஐடியா இருக்கும். ஏன் ஐடி நம்பரா? இருங்க, ஐடி நம்பர் தரேன். பாப்பா எங்க பாத்ரூம் இருக்கேடி? ஏதோ கெத்து கொண்டு வாய்ஸ் கேக்குற மாதிரி கேக்குது. சத்தியமா ஏதோ கெத்து கூட பாத்ரூம்ல இருந்து வாய்ஸ் கேக்குற மாதிரி கேக்குது. ஆனா தெளிவா பேச போறலாம். சீரியஸா வாய்ஸ் ரொம்ப இதுதான் ஐடி நம்பர். சரியா கிரேசி நெட்டு பாத்துக்குங்க. இதுதான் ஐடி நம்பரு. கரெக்டா நான் சொன்ன பிளான்ல மூவ் பண்ணுங்க. கரெக்டா அதுவே பண்ணும். நீங்க வியூ பண்ணனோன்னே இந்த ஐடி நீ உஷார் பண்ண வச்சுக்கோ, உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு விஐபி ஃப்ரீ. லாக் ரூம் போறதுக்கு ஒரு ரூம் ஃப்ரீயா தரேன். ஆமா ஆமா, என்னோட ஐடி ரூம் வேணாலும் எடுத்துக்கங்க தாராளமா. சரியா? நீங்க வியூ பண்ணோன்னே வியூ பண்ணீங்கன்னா எதுக்கு வியூ பண்ணுதுன்னு ஒரு தடவை விட சொல்லுவாங்க. 2வது தடவையும் வியூ பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உடனே ஐடி பிளாக் ஆகும். சரியா? பிளாக் ஆனோன்னா விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. அந்த ஐடி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு சும்மா அதுக்கு முன்னாடி போய் பில்டப் கொடுங்க. அதுவே பிளாக் எடுத்துட்டு உங்க ப்ரொஃபைலை வியூ பண்ணும். வியூ பண்ணிட்டு இன்பாக்ஸை வந்து பிரைவேட்ல இருந்து எடுத்து தனியா வச்சிருங்க. எல்லாருமே மெசேஜ் பண்ற மாதிரி.
மெசேஜ் வரும் உங்கள்ட்ட பேசணும்னு. அதுக்கப்புறம் உங்க டேலண்ட். எங்கேயோ அடுத்த ரூம் ஓட்ட போறேன் புடுங்க போறேன் நானுங்க ஒட்டன்னு காணும்.